மாப்பிள்ளை, நீங்கள் போட்டிருக்கிறது எங்கள் சட்டை, அதை மறந்துட வேண்டாம். நாளே பழைய தூக்கி கலகங்கள் மேலே போடலாமா? கலகம்னா என்னன்னு இன்னுமே தான் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. மாப்பிள்ளைக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறோம், எதை வச்சுட்டு வரணுமோ அதை வச்சுட்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ இருக்குன்றதை எண்ணி பாருங்கள். எடுத்த உடனே பழியை போடுறது, முதலாளி என்ன சொன்னாரோ அதை உடனே செய்யணும்னு நினைக்கிறது, அப்படிலாம் செய்யாதீங்க. உட்காந்துருக்கிற சேரில் 4 கால் உங்கள் அங்கிள் கையில் தான் இருக்குது. மக்களுக்கு செய்கிறதுக்கு மனசு வேணும், இல்லை அனுபவம் வேணும். மனசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. திறமை அப்படின்னு எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தோட நிதி நிலைமை எப்படி இருந்தது, அதை 5 வருஷத்துக்கு பிற்பாடு இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கிறோம், அதை எப்படி உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எடுத்த எடுப்பில் பதில் சொல்கிறதுக்கு திராணம் இல்லாமல், முதலாளி சொன்னார், உங்கள் கட்சியோட சின்னம்மா சொன்னாங்க, சும்மா உங்கள் ரசிகருக்கு முன்னாடி படம் போடலாம்னு நினச்சிங்கன்னா கழகத்தோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. ப்ரோ, கொஞ்சம் பார்த்து பொறுப்பான சிஎம்மாக இருக்க பாருங்கள். எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் தான் தமிழ்நாட்டவே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் கட்சியோட சின்னம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. ரசிகர்களும் ஒரே ஹைப்பாக இருக்கிறாங்க. பார்த்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.